இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டொமேட்டோ சாஸ் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 750 கிராம் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் காம்பை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தக்காளியை வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை நான் வடிகட்ட போகிறேன். நம்ம தக்காளி வேக வைக்கும்போது வந்த தண்ணியும் சேர்த்து வடிகட்டிக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க நம்ம சாஸ் செய்கிறதுக்கான டைம் வந்து அதிகமாகும். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நமக்கு வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இல்லைனா சீனி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நம்ம எப்போ கிண்டி விட்றோமோ அப்போ வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கலாம். மூடி வைக்கும்போது ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விடும்போது நம்ம கையில் தெரிச்சிரும். அதனால் பார்த்து செய்யணும். நம்ம கடையில் சாஸ் வாங்குறதோட நம்ம வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் பாதி வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா சீனி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா கட்டியாயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களே என்னோடய வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.